ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ்ல ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, டோட்டல் பாத் லென்த் கவர்டு பை அன் ஆப்ஜெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பீட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வெலாசிட்டின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பீட். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு speed of a body is equal to total distance covered by an object divided by time taken. Distance traveled by time taken அப்படின்னு நமக்கு வரும். அப்போ ஸ்பீட் என்றது என்ன பாருங்க, distance traveled by time taken அப்படின்னு வரும். இது வந்து நமக்கு சாதாரண என்ன சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடுன்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இங்க நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லலை. அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்பீட்ன்றது அது வேற ஒரு ஸ்பீட் வரும். அது எல்லாமே நான் கேசஸ் ஆஃப் ஸ்பீட் நடத்தும் போது நடத்துறேன். சரிங்களா? இதே மாதிரி வெலாசிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி, அப்போ வெலாசிட்டின்னு எடுத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரி, இதே மாதிரி வெலாசிட்டிக்கு எப்படி சொல்லிடுவாங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது ஒரு கேஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு வருது. இப்போதைக்கு நமக்கு ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் வச்சுக்கணும், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எடுத்துப்போம். சரிங்களா? இங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், வந்து டைம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டைம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி தெரியும், ஏன்னா டைமுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. அப்போ டிஸ்டன்ஸும் டைம் ரெண்டுமே ஸ்கேலார்னால அப்போ ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸ்பீடு வந்து ஸ்கேலார். இங்க வெலாசிட்டி பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார், டைம் வந்து ஸ்கேலார். அதனால வந்து வெலாசிட்டிக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த டைரக்ஷன் இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டினா எந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோஷன் டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கும். எந்த டைரக்ஷன்ல பாடி மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். இல்லைன்னா வெலாசிட்டி டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமா இருக்கணும் கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வருது. சரி, இப்போ ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்பீடு வெலாசிட்டின்னு பார்த்தோம். ஸ்பீடுன்றது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்திருக்கு. ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? அப்போ யூனிட் பார்த்தோம்னா இங்க ஸ்பீடுக்கு வந்து என்ன வரும்னா இங்க மீட்டர் பர் செகண்ட் வரும். டிஸ்பிளேஸ் இது வெலாசிட்டிக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுமே அது சேம் லெங்த் பை டைம் தானே வருது, அதனால மீட்டர் பர் செகண்ட். அப்போ யூனிட் வந்து ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் சேம் யூனிட் வருது. ஸோ இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து எம்கேஎஸ் யூனிட்ல எழுதுறோம். சரிங்களா? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் எழுதும். நமக்கு தேவையான மாதிரி நமக்கு கன்சிடரபிளா இருக்கிற மாதிரி யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா வந்து நம்மளாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், கிரேட்டர் ஸ்பீட்ல அந்த மாதிரி எல்லாம் போவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஜென்ரலா வந்து என்ன பண்றோம்னா இது வந்து எஸ்ஐ யூனிட்ல தான் மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்கோம். பிராக்டிகல் யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பிராக்டிகல் யூனிட் பாத்தீங்கன்னா வந்து என்ன வரும்னா கிலோமீட்டர் பை அவர் அப்படின்னு நமக்கு வரும். கிலோமீட்டர் பை அவர் இதுதான் வந்து நம்ம பைக்ல இதுல எல்லாமே வந்து கார்ல இதுல எல்லாம் வந்து ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லணும்னா ஸ்பீட் ஆஃப் ஏ வெஹிக்கல் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படின்னு காமிச்சிருக்கோம். அதான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல காமிக்குவாங்க. நம்ம பைக் இதுல எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஸ்பீடு காட்டுறது கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். சரி, நம்ம எப்பவுமே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை படிச்சோம்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து யூனிட் நம்ம கத்துக்கணும். அந்த யூனிட் வந்து டிஃபரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தெரியணும். அடுத்து வந்து எல்லாமே எம்கேஎஸ் யூனிட்டோட ரிலேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு பெரும்பாலும் ஐஐடி, ஜேஇ, நீட் இதுல எல்லாமே வந்து இந்த யூனிட்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல வச்சு சால்வ் பண்ணாதான் நமக்கு சம் சால்வ் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வரும். ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டி டிஃபரெண்ட் சிஸ்டம்ல யூனிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா தப்பாயிரும். அதனால வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்துங்க. டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எல்லாம் எடுத்துட்டு அந்த யூனிட்ஸ் எல்லாம் எம்கேஎஸ் சிஸ்டத்துல ரிலேட் பண்ற மாதிரி பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிலோமீட்டர் பர் ஹவரும் மீட்டர் பர் செகண்டுக்கும் ரிலேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இங்க பாருங்க 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஹவு many மீட்டர் பர் செகண்ட் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர் வரும்னு சொல்லுங்க, 1000 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 1000 மீட்டர் கரெக்டுங்களா? 1 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, 1000 மீட்டர் வரும். அதே மாதிரி 1 ஹவர்ன்றது எத்தனை செகண்ட் வரும்னு சொல்லுங்க. 1 ஹவர்ன்றது 60 மினிட்ஸ் தானே. ஒரு மினிட் வந்து 60 செகண்ட் தானே. 60 × 60 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ண பாருங்க, இங்க 20 இந்த 20 கேன்சல் பண்ணலாம். அடுத்து இந்த 10 36 கேன்சல் பண்ணணும். 10 36 கேன்சல் பண்ணா இங்க 5 வரும், இங்க 18 கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ அப்போ வந்து 1 km/h என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5/18 m/s கிடைச்சிருக்கு. ஸோ 1 km/h இஸ் ஈக்குவல் டு 5/18 m/s இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ km/h வந்து நம்ம என்ன பண்ணணும், m/s மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க, km/h வந்து பெரிய யூனிட்டா இல்ல m/s பெரிய யூனிட் வருமா சொல்லுங்க. இங்க பாருங்க 5/18ன்றது கம்மியான வேல்யூ தானே, லெஸ் தென் 1 தானே இருக்கு. 5/18 லெஸ் தென் 1 வரதுனால அப்ப km/h லெஸ் தென் m/s. m/s தான் கிரேட்டர் யூனிட். m/s தான் கிரேட்டர் யூனிட். km/h m/s மாத்தனா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இதே வந்து உங்களுக்கு m/s கொடுத்து km/h மாத்த சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்றீங்க, இந்த 5/18 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, 18/5 km/h அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ m/s km/h மாத்தணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த 18/5 வந்து கிரேட்டர் தென் 1 தானே வருது. அப்போ வந்து m/s கிரேட்டர் தென் km/h. ஸோ தட் m/s இஸ் தி கிரேட்டர் தென் km/h. அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த வெலாசிட்டியும் பார்ப்போம். நம்ம ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்ஷன்ஸ் தான்ப்பா. ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னு வச்சுங்க, ஸ்ட்ரைட் லைன்ல வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா வந்துடும். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா வந்துடும். சரிங்களா? அப்போ ஈக்குவலா வந்துருச்சுன்னா அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டி ஈக்குவலா வந்துடும். ஸ்பீட் ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு வந்துடும். சரிங்களா? பெரும்பாலும் பிளேஸ்ல நான் என்ன பண்ணிடுவேன்னா வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் போற மாதிரி எடுத்துருவேன். அந்த இடத்துல எல்லாம் வெலாசிட்டி பிளேஸ்ல அப்படியே ஸ்பீடுன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா ஸ்பீட் பிளேஸ்ல வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் டைரக்ஷன் மாறுதோ அந்த இடத்துல மட்டும் தான் நான் கரெக்டா ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்பீடு மாறுது, வெலாசிட்டி இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லுவேன். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு பார்ப்போம். என்னது டைப் ஆஃப் ஸ்பீட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? டைப் ஆஃப் ஸ்பீட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் எ பாடி அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு இருக்கு ஸ்பீட்னு பார்க்குறோம். நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடோமீட்டர் காட்டுது இல்லையா, ஒரு சில இன்ஸ்டன்ட்ல 30 km/h போற மாதிரி இருக்கும், ஒரு சில பிளேஸ்ல வந்து 40 km போற மாதிரி இருக்கு இல்லையா. அந்தந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ஸ்பீடு காட்டுதுன்றதை நான் பார்க்குறோம். அதனால அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இது எப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான். இதை தான் அப்படியே டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பீடுக்கு உங்க புக்ல கொடுத்துருவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு, ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடை பார்த்துட்டு அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுங்களா, ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ½ an hour 30 m/s போறீங்க, அடுத்த ½ an hour 40 m/s போறீங்க, அடுத்த ½ an hour 60 m/s அந்த மாதிரி போறீங்க வச்சுக்கோங்க. ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்னா எல்லா ஸ்பீடையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். V1 + V2 + V3 + so on டிவைட் பை n அப்படின்னு போட்டுக்கணும். இங்க வந்து so on Vn ஸ்பீட்ஸ் இருந்துச்சு டிவைட் பை n பண்ணும். V1 V2 மட்டும் இருந்தா V1 + V2 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கணும். V1 V2 V3 மட்டும் இருந்தா V1 + V2 + V3 டிவைட் பை 3ன்னு போட்டுக்கணும். இதுக்கு பேரு தான் ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட். ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுன்னா நமக்கு என்னென்ன ஸ்பீட்ஸ்ல எல்லாம் போயிருக்குமோ அந்த ஸ்பீட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும், அரித்மெட்டிக் மீன் எடுத்துக்கணும். அதுக்கு பேரு தான் வந்து ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு பார்த்தோம், அடுத்து ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடு பார்த்தோம், இப்போ பார்க்க போறது ஆவரேஜ் ஸ்பீட். இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் நமக்கு நிறைய டைம் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஆவரேஜ் ஸ்பீட் நல்லா கவனிங்க. ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடு வேற, ஆவரேஜ் ஸ்பீட் வேற. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அது ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடு. இந்த சும்மா நான் ஸ்பீடுக்கும் வீண் எடுத்துப்பேன், வெலாசிட்டிக்கும் வீண் எடுத்துப்பேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை total time taken divided by total time taken அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதுல நம்ம டிஃபரெண்ட் கேசஸ் பார்க்க போறோம். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன் இப்படி பார்க்க போறோம். இதே மாதிரி வெலாசிட்டிக்கும் நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது வெலாசிட்டிக்கு பார்க்கும்போது என்ன வந்திருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு.
இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நீங்க ஸ்பீட் பிளேஸ்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்துருப்போம். அந்த அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன சொல்லுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்ற இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிடுவோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு வந்திருக்கும். ஆவரேஜஸ் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ இந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பை என்ன போட்ட மாதிரி இந்த இதை வந்து வெலாசிட்டின்னு சொல்லிட்டு வெலாசிட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு டிவைட் பை என்ன போட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எடுக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எடுத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும் சொல்லுங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு ஒரு அவ்வளவுதான். அப்போ டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டோம்னா அப்போ வெலாசிட்டிக்கும் நம்ம கிடைச்சது. அதனால தனியாக வெலாசிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனா வெலாசிட்டி கேட்கும்போது டைரக்ஷனை கன்சிடர் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம். ஸ்பீடுன்னு கேட்டா டைரக்ஷனை கன்சிடர் பண்ணாமே சால்வ் பண்ணுவோம் சம்ம. புரியுதுங்களா? அது சரி. இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் பாருங்க. இப்போ கேஸ் ஒன்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்லா கவனிப்போ. இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வந்து S1 டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க T1 டைம் டேக்கன். அடுத்து பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சி வந்து S2 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்க, டைம் டேக்கன் வந்து T2ன்னு வந்திருக்கு. கேஸ் ஒன் என்ன பாருங்க, you are traveling S1 distance in T1 time and S2 distance you are traveling in time T2. Then what is the average speed ன்னு கேட்பாங்க. அப்படிங்கிட்ட ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? இது ஸ்ட்ரைட் லைன்ல போது வித்வுட் சேஞ்சிங் டைரக்ஷனால ஸ்பீடும் வெலாசிட்டியும் ரெண்டுமே ஈக்குவல்னே வந்துடும் நமக்கு. அப்போ அது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது சொல்லுங்க? S1 plus S2 டிவைட் பை டோட்டல் டைம் T1 plus T2 அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ S1 S2 S3 அப்படின்னு கொடுத்து T1 T2 T3 கொடுத்திருந்தா இங்க என்ன பண்ண S1 plus S2 plus S3 so on divided by T1 plus T2 plus T3 so on அப்படின்னு நம்ம எழுதிக்க வேண்டியது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நமக்கு ஃபார்முலா. அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். சரிங்களா? சரி, கேஸ் 2 போறப்போ இப்போ நல்லா கவனிங்க. கேஸ் 2 என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஸ்பீடு V1ல டிராவல் பண்றீங்க. V1 ஸ்பீட்ல T1 டைமுக்கு டிராவல் பண்றீங்க. V1 ஸ்பீட்ல T1 டைம் டிராவல் பண்றீங்க. அடுத்து B2C வந்து நீங்க V2 ஸ்பீட்ல போறீங்க, T2 டைமுக்கு டிராவல் பண்றீங்க. V2 ஸ்பீட்ல போறீங்க, T2 டைம் டிராவல் பண்றீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ கேஸ் 2 என்ன பார்த்தீங்கன்னா you are moving with V1 speed in T1 second and V2 speed in T2 second, then what is the average speed அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னா நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இங்க வந்து நமக்கு என்ன கொடுக்கல சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் கொடுக்கல. அதனால நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே சொல்லியிருந்தோம். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா இதுல இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? ஸ்பீட் இன்ட்டு டைம் வரும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? ஸ்பீட் இன்ட்டு டைம் வரும். இது வெறும் டைம் கேட்டால் என்ன வரும் சொல்லுங்க? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு கிடைக்குது. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லுங்க? ஸ்பீட் இன்டு டைம் தானே. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் S1 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் V1 இன்டு T1 அப்படி போட்டுக்கலாமா? செகண்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் பாருங்க? S2 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தானே. அப்போ V2 இன்டு T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இப்போ வந்து பாருங்க நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானே வரணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுங்க? S1 plus S2 தானே. S1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? V1 T1 கரெக்டுங்களா? பிளஸ் S2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? V2 T2 அப்படின்னு வந்திருக்கா? டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ T1 plus T2 இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? டேரக்டாக S1 plus S2 போடக்கூடாது. என்ன கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? V1 V2 T1 T2 தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ண கத்துக்கணும். புரியுதுங்களா? இதுல ஸ்பெஷல் கேஸ் பாத்தீங்கன்னா ஒருவேளை இஃப் கண்டிஷன் கொடுத்து if T1 is equal to T2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுங்க. T1 equal to T2 that is equal T-ன்னு எடுத்துக்கிறீங்க. T1 equal T2 கொடுத்து அதை T-ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு V1 ஸ்பீட் போயிருங்க, அடுத்த 1 ஹவருக்கு V2 ஸ்பீட் போனீங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு போகும்போது அப்போ இந்த T1 பிளேஸ்ல T போடலாம், இங்க T2 பிளேஸ்ல T போடலாம். அப்போ T காமன் எடுத்துடலாமா? அப்போ T காமன் எடுத்தீங்கன்னா V1 plus V2 into T divided by இங்க என்ன வரும் சொல்லுங்க? T plus T 2T அப்படின்னு கிடைக்குமா? அப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க? T கேன்சல் பண்ணிடலாமா? சரி, T கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? அப்போ வந்து நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வருது? ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு V1 plus V2 by 2ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ வந்து இது வந்து ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீடுனே வந்துருச்சு.
ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட்னு வந்துருது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட் வரணும்னா ஈக்குவல் டைம்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போனீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்பீட்னு வருது. இல்லைன்னா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போனீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் த ஸ்பீட்ஸ். அரித்மெட்டிக் மீன் ஏஎம் ஜிஎம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து கேஸ் 3 போகும்பா. கேஸ் 3 போலாமா? கேஸ் 3 என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் 3 கவனிங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஏல இருந்து பி வரைக்கும் ஏல இருந்து பி வரைக்கும் S1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க. அடுத்து பில இருந்து சி வரைக்கும் S2 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க. இந்த S1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் T1 எடுத்துட்டீங்க. S2 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் T2 எடுத்திருக்கீங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். சரி, S1 டிஸ்டன்ஸ் யூ ஆர் மூவிங் இன் V1 ஸ்பீடுன்னு எடுத்துங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம இது பார்த்துட்டோம். T1 T2ன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து தேர்ட் கேஸ்ல வந்து S1 டிஸ்டன்ஸ் யூ ஆர் மூவிங் இன் V1 ஸ்பீடுன்னு எடுத்துங்க. அடுத்து S2 டிஸ்டன்ஸ் யூ ஆர் மூவிங் இன் V2 ஸ்பீடுன்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ இந்த டைம் கொடுக்கல. அப்போ டைமை கண்டுபிடிக்கணும். டைமுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஜென்ரலாக பாருங்க. ஸ்பீட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல வந்து டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வருதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டைமை கண்டுபிடிக்க போறோம். டைமுக்கு வந்து என்ன சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டைம் T1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்துருது. செகண்ட் கேஸ்க்கு என்ன வரும்னு சொல்லுங்க? டைம் T2 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 2 பை ஸ்பீட் 2 இப்படின்னு டைம் கிடைச்சிருது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் ஸ்பீடு தானே வேணும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் எவ்வளவு சொல்லுங்க? S1 பிளஸ் S2 டிவைட் பை டோட்டல் டைம் என்ன வருது சொல்லுங்க? T1 T2 தானே பண்ணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் என்ன வருது பாருங்க? S1 பை V1 பிளஸ் S2 பை V2. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்குது. ஒருவேளை வந்து நம்ம போன கேஸ்ல வந்து ஈக்குவல் டைம்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போன மாதிரி இப்போ வந்து என்ன சொன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போற மாதிரி கொடுத்துட்றாங்க. இதுல இஃப் கண்டிஷன் போட்டு என்ன பண்ணலாம்னா S1 இஸ் ஈக்குவல் டு S2 இஸ் ஈக்குவல் டு S அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க வச்சுங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? இந்த S பிளஸ் S S1 பிளஸ் S வந்து S பிளஸ் S 2Sன்னு வருமா? டினாமினேட்டர்ல இங்க என்ன வருங்க சொல்லுங்க? இங்க S சப்ஸ்டிட்யூட்னா S காமனா எடுத்துங்க. அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 பை V1 பிளஸ் 1 பை V2 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இங்க என்ன கேன்சல் பண்ணலாம் நம்ம பாருங்க. இங்க வந்து நம்ம வந்து S கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ S கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த கீழே டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்து சொல்லுங்க 2V1 V2 டிவைட் பை V1 பிளஸ் V2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க பாருங்க, இதுக்கு முன்ன கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அரித்மெட்டிக் மீன்ல கிடைச்சது V1 பிளஸ் V2 பை 2 அரித்மெட்டிக் மீன். இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற வேலை இதுக்கு பேர் வந்து ஹார்மோனிக் மீன். இது பேர் ஹார்மோனிக் மீன். அப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போ வந்து என்ன பண்றேன்? ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல போகும்போது ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல போனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வருது ஆவரேஜ் ஸ்பீடு. இதே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஹார்மோனிக் மீன்ல ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்குது. புரியுதுங்களா? இது ஜென்ரலா நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும்? இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி அது அரித்மெட்டிக் மீன்னா V1 பிளஸ் V2 பிளஸ் V3 so on டிவைட் பை n போட்டுக்கலாம். இந்த ஹார்மோனிக் மீனுக்கு ஜென்ரலா ஃபார்முலா எப்படி வரும்ன்றதை நம்ம இப்போ சொல்லுவோம் பாருங்க. இங்க அது அந்த ஹார்மோனிக் மீனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மேல எப்படி பாத்தீங்கன்னா 2 பை 1 பை V1 பிளஸ் 1 பை V2 இப்படிதான் இருந்திருக்கும் உங்களுக்கு. 1 by V1 plus 1 by V2 இங்க அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. இங்க 2 டிவைட் பை 1 by V1 plus 1 by 2 1 by V1 plus 1 by V2 தானே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா அப்போ V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க. இங்க மாத்தி எழுதிங்க. இப்படி எழுதுமா இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன வரும்? 2 by V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்களா 2 by V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க. 2 by V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 by V1 plus 1 by V2 இப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ n ஸ்பீட்ஸ், அதாவது n டைம்ஸ் டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல சேம் டிஸ்டன்ஸ் போற மாதிரி இருக்கீங்க. அப்படி இருந்தா 2 by V சாரி அங்க வந்து n டைம்ஸ் போறதுனால அங்க என்ன வந்துரும் சொல்லுங்க? இந்த 2 பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? n ன்னு போட்டுக்கணும். அப்ப n by V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 by V1 plus 1 by V2 plus so on அப்படின்னு போயிட்டு so on போயிட்டு 1 by Vn இப்படின்னு ஜெனரல் ஃபார்முலா எடுத்துக்க வேண்டியது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கேஸ் 3 பார்த்தோம். அடுத்து வந்து கேஸ் 4 பார்க்க போறோம். எல்லாமே ஸ்பீடு தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து வெலாசிட்டிக்கும் இது எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டீங்கன்னா வெலாசிட்டின்னு வந்துடும். அதனால தனியாக வெலாசிட்டியை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல. புரியுதுங்களா? இப்போ கேஸ் நம்பர் 4 எடுத்துக்கலாம். கேஸ் நம்பர் 4 எடுத்தீங்கன்னா வந்து கவனிங்க எப்படி பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிப்போம். இப்போ 3 பார்ட்டா பிரிப்போம். 3 பார்ட்டா பிரிப்போம். அப்போ 2 பார்ட்டா பிரிச்சிருந்தோம். இப்போ 3 பார்ட்டா பிரிப்போம். A B C D அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா?
இப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து A to B வந்து S1 டிஸ்டன்ஸ் நீங்க போறீங்க ஃபார் T1 டைம், B to C வந்து V2 ஸ்பீட்ல போறீங்க ஃபார் T2 டைம்னு எடுத்துங்க. C to D வந்து V3 ஸ்பீட்ல போறீங்க S3 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதா எடுத்துங்க. இப்போ வந்து வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் when you travel from A to D அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த இது சால்வ் பண்ணணும் நம்ம. புரியுது உங்களுக்கு? சரி, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க, இங்க பிரச்சனை இல்லை. இங்க வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கல, இங்க வந்து டைம் கொடுக்கல. அதனால டிஸ்டன்ஸ் டைம் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு போட்டோம்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது தெரியும், ஸ்பீட் இன்டு டைம்னு வந்துருச்சு. டைம் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வருது. ஸோ இங்க வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாதுன்னா டிஸ்டன்ஸ் S2 ஈக்குவல் என்ன பண்ணலாம், ஸ்பீட் இன்டு டைம் போட்டோம்னா ஸ்பீட் இன்டு டைம் போட்டுக்கணும், V2 இன்டு T2 அப்படின்னு இங்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இங்க டைம் கிடைக்கல இல்லையா, டைமுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டைம் T3 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ எல்லாமே டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு, டைமும் கிடைச்சிருச்சு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு S1 பிளஸ் S2 வந்து எவ்வளவு சொல்லுங்க, V2 T2 அண்ட் S3 கொடுத்துட்டாங்க, அதனால S3 அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைட் பை T1 பிளஸ் T2 பிளஸ் T3 போடணும். அப்போ இது வந்து T1, அடுத்து T2 வந்து இங்க T2 கொடுத்துருக்காங்க, அடுத்து T3 வந்து எவ்வளவு சொல்லுங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் S3 by V3. ஸோ திஸ் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட். இந்த கேஸ் 4ல நம்ம கிடைக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து கேஸ் 5 பார்ப்போம். கேஸ் 5 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்குலர் பாத்துல நீங்க டிராவல் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க. இப்போ இதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பாயிண்ட் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இந்த பாயிண்ட் பின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ A to B இருக்கு இல்லைங்களா, ஏ இது சென்டர்ல கனெக்ட் பண்ணோம்னா ஏவும் பியும் சப்டன்ஸ் ஆங்கிள் வந்து இங்க சென்டர்ல வந்து 90 டிகிரி அப்படி எடுத்துங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்து C எடுத்தோம்னா Bல இருந்து C வந்து இது வந்து ஒரு 120 டிகிரி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து A to B வந்து நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்கன்னா வந்து V1 ஸ்பீட்ல இப்படி போறீங்க, V1 ஸ்பீட்ல நீங்க மூவ் பண்றீங்க. B to C வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்க கேட்டா V2 ஸ்பீட்ல போறீங்க. C to Aக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து V3 ஸ்பீட்ல போறீங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ கேட்கறது என்ன பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஒருவேளை ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னு வச்சுங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு வந்துடும், 0 வந்துடும். ஏன்னா ஏல இருந்து B போயிட்டு C போயிட்டு திருப்பி ஏக்கே வந்துடும். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க 0 வரதுனால இந்த கேஸ்ல வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப்டர் 1 ரொட்டேஷன் வந்து 0. ஆனா ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு. A to B V1 போறோம், V2 போறோம், அப்புறம் V3 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு என்ன இருக்கு, ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இந்த கேஸ்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானே நமக்கு தேவை. இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு எடுத்துப்போம். ஒவ்வொரு கேஸ்லயும் அதாவது A to B எவ்வளவு டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் கண்டுபிடிங்க, B to C டிஸ்டன்ஸ் டைம் கண்டுபிடிங்க, C to A டிஸ்டன்ஸ் டைம் கண்டுபிடிங்க. இப்போ வந்து A to B டிஸ்டன்ஸ் S1 எடுத்துங்க, டைம் டேக்கன் T1 எடுத்துங்க. B to C வந்து டிஸ்டன்ஸ் S2 டைம் டேக்கன் T2 எடுத்துங்க. C to A வந்து டிஸ்டன்ஸ் வந்து S3 டைம் டேக்கன் T3 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா உங்களுக்கு? சரி, S1 T1 S2 T3 எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, மொத்தமா இந்த சர்க்கிளுடைய டிஸ்டன்ஸ் டோட்டல் லெங்த் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் Sன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப S1 எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, S1 எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. அதாவது S1 by S is equal to 90 டிகிரி பை 360 டிகிரி அப்படின்னு எழுது. இது ஒரு கான்செப்ட் வச்சுங்க. அதாவது ஆங்கிள் எவ்வளவு இருக்கோ ஆங்கிளை பொறுத்து தான் இந்த ஆர்க் லெங்த் இருக்கும். ஆங்கிள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்க் லெங்த். அதாவது ஆர்க் லெங்த் L is equal to R θன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டு θ. θ அதிகமா இருந்துச்சுன்னா ஆர்க் லெங்த் அதிகமா இருக்கும். இப்போ 90 டிகிரிக்கு S1 ஆங்கிள் இருக்கு, S1 லெங்த் இருக்கு. 360 டிகிரி தானே மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். அப்போ S1 by S வந்து 90 by 360. இது புரியுதுங்களா? அதாவது ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு R θன்னு சொல்லியிருக்கீங்களா, ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு R θ. அதை பார்த்தோம்னா அப்போ ஆர்க் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு θ தானே வருது. ஆர்க் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் θ வருதுன்னா S1ன்றது ஆர்க் லெங்த் ஆஃப் 90 டிகிரிக்கு வருது. S-ன்றது என்ன வருது, மொத்த சர்க்கிளுக்கு வருது. அப்போ S1 by S equal to 90 by 360. இதை கேன்சல் பண்ணோம்னா S1 is equal to S by 4. அப்படி இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க, இந்த சர்க்கிள் மொத்தமா வந்து டிஸ்டன்ஸ் S-ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா 90 டிகிரினா 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தானே. 90 டிகிரினா 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தானே. அப்போ 1/4 சர்க்கிள்னா 1/4 ஆஃப் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா. அதே மாதிரி S2க்கு வரீங்க. S2க்கு வரும்போது என்ன வரும் சொல்லுங்க, S2 by S is equal என்ன வரும் சொல்லுங்க. S2 வந்து எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணியிருக்கு, 120 டிகிரி.
டிவைட் பை 360 டிகிரி போட்டிங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க 1/3. ஸோ S2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க S2 இஸ் ஈக்குவல் டு S/3 அப்படின்னு வருதா. சரி, இப்போ வந்து இது 90 டிகிரி, இது 120 டிகிரி கரெக்டுங்களா. 90 120 கூட்டினா 210, மொத்த ஆங்கிள் எவ்வளோ சொல்லுங்க 360. அப்போ மொத்த 360ல இந்த 210 கழிச்சா இந்த எவ்வளோ வரும்னு சொல்லுங்க 150 டிகிரி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு. 150 தானே வருது பாருங்க. 150 ஒரு 90 கூட்டுங்க 240, 240 ஒரு 120 கூட்டுங்க 360 வந்துருச்சு. அப்போ S3/Sன்னு போடும்போது அங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா S3க்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்திருக்கு 115 வந்திருக்கு. டிவைட் பை நமக்கு 360, எஸ்க்கு மொத்த டிஸ்டன்ஸ்க்கு 6 இது வருது. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிட்டு 15 36 கேன்சல் பண்ணா 3 டேபிள் கேன்சல் பண்ணுவோம் 5/12 வருதா. அப்போ இதுல இருந்து S3க்கு என்ன வருது சொல்லுங்க 5S/12 அப்படி நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்டன்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் கண்டுபிடிக்கணும். டைமுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. டைமுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அதாவது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதியிருந்தோம்னா அப்போ டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே வரும். அப்படி போட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைமுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க T1 இஸ் ஈக்குவல் டு S1/V1 கரெக்டுங்களா. அப்போ T1 இஸ் ஈக்குவல் S1 எவ்வளவு வந்திருக்கு S/4 தானே. அப்போ S/4 இன்ட்டு V1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது புரிஞ்சுங்களா அது. சரி, அதே மாதிரி T2 வரும்போது என்ன பண்ணும், T2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க T2 இஸ் ஈக்குவல் டு S2/V2ன்னு போடணும். அப்போ T2 ஈக்குவல் S2 எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க S/3 தானேப்பா. அப்போ S/3 இன்ட்டு V2 அப்படின்னு வருதுங்களா. S/3 இன்ட்டு V2 வந்திருக்கு. சரி, அடுத்து T3க்கு வரும்போது T3க்கு என்ன வரும் சொல்லுங்க. T3 என்றது டைம் டேக்கன் T3 வந்து என்ன வரும் சொல்லுங்க S3/V3. அப்போ எடுக்கும்போது T3க்கு என்ன வரும் பாருங்க S3 எவ்வளவு வருது 5S/12 வந்திருக்கு. 5S/12 வந்து இன்ட்டு V3 அப்படின்னு நமக்கு வருது. இது வந்து என்ன கிடைச்சிருக்கு T3 கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நமக்கு S1 S2 S3 எல்லாமே கிடைச்சிருச்சு. அடுத்து T1 T2 T3 எல்லாமே கிடைச்சிருச்சு. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி தானேப்பா அது. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பேஜில் போகும்போது எனக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லணும் நீங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் ஸ்பீடு தானே வேணும். ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு வரும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் S1 S2 S3 இல்லை டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது இந்த சர்க்கிள் தானே இருக்கு. இந்த சர்க்கிளுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் Sன்னு எடுத்ததுனால இங்க வந்து அப்படியே Sன்னு போட்டேன். ஆக்சுவலா இந்த Sன்றது என்ன சொல்லுங்க S1 பிளஸ் S2 பிளஸ் S3 எல்லாத்தையுமே ஆட் பண்றதா இந்த Sன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா. டிவைட் பை நம்ம என்ன பண்ண போறோம் டோட்டல் டைம்னு போட போறோம். டோட்டல் டைம்ன்றது என்ன சொல்லுங்க T1 பிளஸ் T2 பிளஸ் T3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் Sன்னு தெரியும். T1 எவ்வளவு வந்தது சொல்லுங்க. அங்க பார்க்கும்போது நம்ம S/4V1 வந்ததுங்களா. T2 என்ன வந்தது S/3V2 கிடைச்சதுங்களா. T3 என்ன வந்தது சொல்லுங்க 5S/12V3 கிடைச்சது. இதுதானே நம்ம பார்த்திருந்தோம். ஒரு முறை பார்த்துங்க. T1 வந்து S/4V1, T2 வந்து S/3V2, T3 வந்து 5S/12V3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டோம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் இங்க S காமனா இங்க கேன்சல் பண்ணிடலாம். S வந்து காமனா கேன்சல் பண்ணிடலாம். S காமனா கேன்சல் ஆயிருச்சு. புரியுதுங்களா. இப்போ இது எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். எல்சிஎம் எடுத்துடலாமா. எல்சிஎம் எடுத்துட்டா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். இப்போ பாருங்க ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கணும். இங்க எல்சிஎம் என்ன எடுக்கலாம் பாருங்க. இங்க எல்சிஎம் டினாமினேட்டர்ல என்ன எழுதலாம், மேல 1 இருக்கு. இங்க கீழே டினாமினேட்டர் என்ன எழுதலாம் 4 3 12க்கு 12 எடுக்கலாம். அடுத்து V1 V2 V3னால V1 V2 V3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இங்க பாருங்க இங்க வந்து என்ன வரும் சொல்லுங்க இங்க 3 V2 V3ன்னு வருமா. இங்க என்ன வரும் சொல்லுங்க 4V1 V3ன்னு வரும். இங்க என்ன வரும் சொல்லுப்பா இங்க 5 இருக்கு. அந்த 5 இருக்கு 5V1 V2ன்னு வரும். புரியுதுங்களா. இப்போ இது டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல கொண்டு போயிட்டோம்னா அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வருது பாருங்க நமக்கு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல கொண்டு போங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 12V1 V2 V3 டிவைடட் பை அப்போ என்ன வருது பாருங்க 3V2 V3 பிளஸ் 4V1 V3 பிளஸ் 5V1 V2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ அதாவது வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தோம் பாருங்க. ஒரு சர்க்குலர் பாத்துல போறீங்க, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இதெல்லாமே கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க V1 V2 V3, அதாவது ஏல இருந்து B V1 ஸ்பீட்ல போறீங்க, Bல இருந்து C V2 ஸ்பீட்ல போறீங்க, C to A வந்து V3 ஸ்பீட்ல போறீங்க. இப்படி போகும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்க. அப்போ கொடுத்தது V1 V2 V3 தானே. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன்ல தான் நமக்கு ஆன்சர் கொண்டு வந்திருக்கணும். ஸோ கிவன் வந்து V1 V2 V3 தான் வந்திருக்கு. ஸோ அந்த V1 V2 V3லயே நமக்கும் ஆன்சரும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்படிதான் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது. இந்த கேஸ்ல வந்து சர்க்குலர் பாத்துல போறதுனால டைரக்ஷன் மாறிட்டே இருக்கிறதுனால இந்த கேஸ்ல ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் நாட் ஈக்குவல். சரிங்களா.
அது இதுக்கு முந்தின கேஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த முந்தின கேஸ் எல்லாம் பாருங்க, இந்த கேசஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போறதுனால, இதெல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல போனதுனால ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி அந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. சரிங்களா? இதெல்லாமே புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிப்பா.